Hi friends, welcome back to my channel. பாத்தீங்களா, இதுதான் வயல் நண்டு. குட்டி குட்டியா இருக்கும். இந்த ரெய்னி சீசன்ல 3 மாசம் கார்த்திகை மார்கழி தை ஈஸியா கிடைக்கும். எங்க பார்த்தாலும் வாங்கி கண்டிப்பா சமைச்சு பாருங்க. இதுல ரசம் செய்யலாம், மசாலா போடலாம், சூப் வைக்கலாம். நான் இன்னைக்கு பொடி இடிச்சு போட்டு ரசம் செஞ்சு காமிக்க போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி நண்டை க்ளீன் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி உயிரோடையே பிடிச்சி க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா செத்துடும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம். இந்த 2 கடிகாலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே உள்ள ஓடை உடைச்சி எடுக்கணும். மேலே உள்ள அந்த கருப்பு கலரில் உள்ள ஃப்ளஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பொடி இடிக்க தேவையான பொருள்: வரமிளகா 15, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப மிளகையும் எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். மிளகாய் வறுக்கையில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நெடி வராது. மிளகு, தனியா, சீரகம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நெடின்னா என்னென்னா, சில பேருக்கு அந்த மிளகா காரம் தும்மல் இருமல் வரும். அது கல்லுப்பு போட்டோம்னா வராது. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், சூடானோன பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு. கலர் சேஞ்ச் ஆனோன்னா நைஸாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 15. நல்லா ஃப்ரை ஆனோன்னா 2 தக்காளி நைஸாக நறுக்கி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள். அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம க்ளீன் பண்ண நண்டை ஒரு இடிகல்லில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் தட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடித்த நண்டை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி. நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு 20 நண்டுக்கு. நல்லா கொதி வரட்டும். நம்ம இடித்து வச்ச பொடியை சேர்த்துடலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப போடுங்க. நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. 4 பல்லு பூண்டை இடித்து இறக்க போகையில் சேர்த்துடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.